இருந்த தொடர்ந்து அந்த கேள்வி வந்து எழுப்பிக்கிட்டே தான் இருக்கு. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேசும்போது கூட கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேள்வி வைக்கும் போது அது இப்போ அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர அது டோட்டலா மறுக்கல. அது அப்போ அந்த கேள்வி இன்னும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா? 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி இல்லை. சரி, 2026 அதிமுகவுடன் பாஜக கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அதிமுக வந்து டெல்லி முதலாளிகிட்ட கேட்கணுன்றாங்களே, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளா நீங்கள் கூட்டணி வச்சு பல தேர்தலை இது பண்ணியிருக்கீங்களே, அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் திமுகவின் முதலாளி தான் இந்த 13 கட்சிக்கு முதலாளியா? அந்த மன்னராட்சியை தான் நீங்கள் தூக்கி பிடிப்பீங்களா? அது ஒரு புறம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இங்கே ஒரு விவசாயி யார் உண்மையான விவசாயி யார் போலியான விவசாயின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாரா? நான் கேட்கிறேன், அதாவது இவங்க தான் உண்மையான விவசாயி இவங்க போலி விவசாயி அப்படின்றத பார்த்தாலே பயமா இருக்கா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் இதே வந்து நீங்க திருவாரூருக்கு போகிற போது அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கான்கிரீட் சாலை போட்டா போனாரு இல்லையே? ஆனால் இதே நீங்க இருங்க, நீங்க தலைவாசல் ஏங்க இதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லையா? போலி விவசாயின்னுவீங்க, அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். இல்ல இவ்வளவு நேரம் பேசிட்டாரு, இவர் பேச நம்ம கேட்கணும். ஒரே ஒரு கேள்வி மட்டும், இந்த 3 வேளாண் இப்ப கேட்பது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ரொம்ப தூரம் வந்துட்டங்க, ரொம்ப தூரம் வந்துட்டோம். அந்த சட்டம் சட்டமே இல்லன்னு வந்துச்சுல. நான் இப்ப கேக்குறேன், சேலம் மாவட்டம் தலைவாசல்ல கரும்பு தோட்டத்துல கான்கிரீட் சாலையில கோட்டை சுட்டு போட்டு போனது ஏதாவது ஒரு சம்பந்தம் இதாங்க பிரச்சனை, இதாங்க ஆளுங்கட்சியுடைய வேலை. ஆளுங்கட்சியுடைய உண்மையை சொன்னா கொதிக்குது ஆளுங்கட்சிக்கு, உண்மையை சொன்னா ஆளுங்கட்சி ஏன் கொதிக்குது? இவ்வளவு நேரம் அமைதியா கேட்கல மக்களையும் குறுக்கிட்டுதான் இருக்கிறீங்க. என்ன பாத்துக்கிட்டே இருப்போம். நான் கேக்குறது, இவங்க கூட்டணி வைக்கட்டும் அது வரட்டும் இது வரட்டும் அப்படி ரொம்ப ஏளனமா பேசுறாங்களா? 2011 ஏப்பா நீங்க வந்து பலமான அதுதானே, ஏன் எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்துட்டீங்க? அதிமுக என்றைக்காவது அப்படி இழந்தது உண்டா? ஆகவே இவர்களை பொறுத்தவரையில் 14 தோல்வி அடைஞ்சிருக்கு. என்னுடைய நேரம் எவ்வளவோ அத நீங்க ஒரு நிமிஷம் அவர் பேசி முடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு பதில் சொல்லுங்க. இதுதான் அரசியல் ஆக்கிரமிப்புங்கிறது. அரசியல் ஆக்கிரமிப்பு. ஆமா ஆமா, நான் அமைதியா இருக்கணுமா? என்ன இவர் பேசுவோம் நான் அமைதியா இருக்கணும், நான் பேசுவேன் இவர் குறுக்கிட்டு வரான். நான் சொல்லிட்டே நீங்க சொல்லுங்க. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம், அந்த திட்டத்தை திமுக அரசாங்கம் அதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் இருக்கும்போது என்ன பண்ணாங்க? அதை பாதுகாப்பதற்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் போட்டது அதிமுக அரசாங்கமா திமுக அரசாங்கம்? என்ன கேட்டீங்க? ஆகவே இவர்களுடைய நோக்கம் இப்ப என்ன சப்ஜெக்ட் வர சொல்லுங்க. இப்ப இது சம்பந்தம் எல்லாம் பழைய சப்ஜெக்ட் அவர் பேசுறீங்க. இன்னைக்கு என்ன இல்ல சரி, நீங்க இலவச மின்சாரத்தை பத்தி பெருமையா பேசுவாங்களா? ஆனா தினமும் மாசத்துக்கு ஒரு தடவை நான் வந்து மீட்டர் கணக்கீடு எடுப்பேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வாக்கு வாங்கிட்டு இன்னைக்கு நடைமுறைப்படுத்தாம இருக்கீங்களா? இது பேசக்கூடாதா? அவர் குறுக்கிட்டே இருக்காரு. என்ன காரணம்னா அவரோட ஒரே கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டீங்கன்னா அவர் குறுக்கிட மாட்டாரு. அவர் கேக்குறது என்னன்னா, அதனால குறிக்கலாமா? வேளாண் சட்டங்களுக்கு 3 வேளாண் சட்டங்கள் விவசாயிகள் விரோதமானதா இல்லையா? அது எதுக்காக ஆதரிச்சது யாரு அப்படின்னு கேக்குறாரு. சரி, அப்ப எப்படி அதிமுக போது எடப்பாடி பழனிசாமி உண்மையான விவசாயி எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறாரு. அந்த சட்டம் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கா இல்லையா? இல்ல 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 பத்தி பேசுறது கரெக்ட்டா? மோடி ஏங்க சரின்னு சொன்னீங்க. இந்த ஆளுங்கட்சி அராஜக பேச்சலாம் திமுக கலைஞர் டிவில வச்சுக்கோங்க, இது பொதுவான டிவில அப்படி பேசக்கூடாது. நோ 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 நோ. நான் இப்ப கேக்குறேன் சார், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் கேக்குறேன், அது முடிஞ்சு போச்சுல. ஏங்க அதை சொல்லித்தானங்க நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அது வந்ததுக்கு பிறகு சிஏ எப்படி பண்ணிட்டாங்க, 3 வேளாண் சட்டத்துல எப்படி பண்ணிட்டாங்க, என்ன இன்னொரு 40 ஆண்டுகளுக்கு ஒப்பாரி வச்சுட்டே இருக்கீங்களா? ஒப்பாரி வச்சுட்டே இருக்கீங்களா?
அக்னி சொன்னா இல்ல, இல்ல. அப்ப நான் சொல்றேன். எங்களை மன்னிச்சிருக்கேன்னு மன்னிப்பு நாங்க கேட்கறீங்க. ஈழத்தை ஒழிச்சதுல திமுக பாவ மன்னிப்பே கிடையாதுங்க. அக்னி ஏங்க, சார் என்ன ஏங்க, கேக்குறேன்னா, ஏங்க. நான் மக்களுக்கு செஞ்சது சார், மன்னிச்சு இது வந்து இங்க பாருங்க, இது ஆளுங்கட்சிக்கு இப்ப பயம். அதுதான் இந்த கொட 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 கொடன்னு கொட்டுறதுக்கு காரணம் என்னன்னா பயம் வந்துருச்சு. நான் இப்ப கேட்பது 10 ஆண்டு காலம் அதிமுக வாங்கியது 4,68,000 கோடி. ஆனா ஒரு அமித்ஷா பேசுறதுல சரின்னு சொல்ல வராரு. ஏங்க, இல்ல, அமித்ஷா பேசுறதுல ஒரு சரின்னு சொல்ல, என்ன சொல்ல வராரு மட்டும் சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் இவர் என்ன வேணா பேச சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, இவர் என்னங்க என்ன பேச சொல்றதுக்கு? என்னோட ஒரே கேள்வி, இந்த அராஜக ஆட்சியை அமித்ஷா பேசுறது நான் இங்க பாருங்க, நான் பேசும்போது அவர் குறிப்பிட கூடாது. தமிழ்நாட்டை வஞ்சிப்பான்னு சொல்றது சரியா? 9.25 லட்சம் கோடி. பிரவீன் சார், நீங்க தெளிவா பொறுங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? திமுக ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஒரு செய்தி பயப்படுறீங்கன்னு கேக்குறேன். நேரம் குறைவா இருக்கும். நான் அதைத்தான் கேக்குறேன். தேர்தல் அறிக்கை இந்த நாடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. 25வது அறிக்கை என்ன சொல்லுங்க சார். என்ன? அவ்வளவுதான் சார். என்னோட கேள்வி, தேர்தல் அறிக்கையில பத்தி உங்க பேசணும் சொல்லுங்கன்னு தான் கேட்டார் அவரு. தெளிவா நான் அதுக்கு பதில் சொல்லுங்க. வைஃபை ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்தீங்களா? ஏங்க, வங்கி தேர்தல் அறிக்கை 25 சொல்லுங்க. எப்படி இருக்கு? இவரு ஒரு விஷயத்தை தேர்தல் அறிக்கை 25 ஆட்சியில இருந்து நீங்க ஏங்க ஆட்சியில இருக்கிறது யாரு? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ஆளுங்கட்சி யாரு? ஒரு நிமிஷம். 25 என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. அது பதில் தெரியல. தெரியல. 10 வருஷம் கூட்டணியில இருந்து பதில் தெரியல. நான் சொல்றேன். சார், நான் சொல்றேன். நீங்க அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருங்க. வாக்குறுதி நிறைவேற்றல. அமைதியா இருங்க. புலம்புறீங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. இன்னைக்கு மாநில உரிமை இல்லையா? சார், நீங்க ஒரு நிமிஷம் பேசுங்க. திமுக பேசு பாருங்க. தலையை அடிச்சுக்கறணும். அடிமையா என்ன சொல்றேன்? அடிமை சார்ந்து நீங்க தான் கருணாநிதியுடைய வாரிசுகளுக்கு அடிமை கட்சி நீங்கங்க. இதுதான் பிரச்சனை. இதுதான் கலைஞர் வாரிசு அடிமை கட்சி நீங்க. நான் சொல்றேன். நம்ம ஆர்குமென்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா பண்ணா இது வந்து இடையூறு வேண்டாம். இந்த நாட்டை கெடுத்தது ஒருவருக்கு விவாதத்தையும் கெடுக்கறாங்க பாருங்க. இதுதான் உங்களுடைய நுணுக்கம். ஒண்ணு சார், ஒண்ணு இதுதான் கேள்வி. சார், ஒண்ணு ஒரே நிமிஷம். தேர்தல் அறிக்கை எண் 25ல 2021ல அது அறிக்கையை வாசிக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய கடன் 9 லட்சம் போட்டுட்டு ஒவ்வொருத்தருடைய தலையிலும் 1,25,000 கடன் இருக்குன்னு சொன்னாங்க சார். சரி சரி சரி. ஆனா 2025ல தான் 9.5 லட்சம் கடன். இந்த நாட்டு மக்கள் நல்லபடியா புரிஞ்சுக்குவாங்க. இல்ல, அக்னி இவங்க நோக்கம் என்னன்னா 5 வருஷமா வாங்கக்கூடிய கடனை அதிமுக ஆட்சியில கடன் சொல்லிட்டு பதில் சொல்றது இல்ல. கேட்டு வாசிங்க. நம்ம பேசுவோம். இதே மாதிரி பொய்யான ஆட்சி, நீட்டு விளக்கு கொண்டு வர முடியல. ஆகையினால போலி விவசாயி நீங்க கோட்டை போட்டு நீங்க கோட்டை போட்டு ஒரு உண்மை விவசாயியை அசிங்கப்படுத்துற ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு உண்மை விவசாயியை அசிங்கப்படுத்துற ஆட்சி திமுக ஆட்சி. அது நீங்க